இதெல்லாம் வெள்ளம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. திருவிழானா நான் பார்த்ததே இல்லை, டிவில மட்டும் தான் பார்த்திருக்கேன். கிலோமீட்டர் லைன் இருக்கு. Hey guys, welcome back to my channel. பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸான திருவிழா தான் கடலைக்காய் பரிசன்ற திருவிழா. இது வந்து வேர்க்கடலை திருவிழான்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த திருவிழாவுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. ஸோ 1537 டைம்ல வந்து விவசாயிங்க வேர்க்கடலை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல அவங்க விவசாயம் பண்ண வேர்க்கடலை வந்து வெயில வச்ச டைம்ல நந்தி வந்து அந்த சாப்பிட்டு எப்பவுமே நாசனம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ இதை பார்த்த விவசாயிங்க எல்லாருமே சாமி கிட்ட போயிட்டு வேண்டிக்கிட்டாங்களாம், இனிமே ஃபர்ஸ்ட் அறுவடை பண்ற வேர்க்கடலை எடுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு படையலா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்களாம். ஸோ நந்தி இந்த வேண்டுதலுக்கு அப்புறமா இருந்து நந்தி எந்த தொந்தரவும் பண்ணாம இருந்ததுனால இதை பார்த்த விவசாயிங்க எல்லாருமே அவங்க ராஜா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ ராஜா வந்துட்டு நந்தீஸ்வரருக்காக ஒரு புது கோயிலே கட்டிட்டு அப்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் அறுவடை பண்ற எல்லா வேர்க்கடலையும் இங்க எடுத்துட்டு வந்து படைப்பாங்க. ஸோ இது வந்து திருவிழாவா கொண்டாடிட்டு இருக்காங்க பெங்களூர்ல. ஸோ இது வந்து 500 வருஷமா இந்த திருவிழா வந்து கேரி ஆயிட்டே வருது. ஸோ பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு திருவிழாக்கு வரேன். ஸோ யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதுதான் 1537ல கெம்பேகவுடா கட்டின பிக் புல் டெம்பிள். ஸோ வாங்க டெம்பிள்குள்ள போலாம். வந்து வளர்ந்து போயிட்டே இருக்கிறப்போ அது ஸ்டாப் பண்றதுக்காக குத்திட்டு அது வந்து திரிசூல வடிவுல இருக்கும். Much later. ஓகே, ஸோ என்னடா கட் பண்ணா டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ல டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் இருக்கேன்னு பாத்தீங்களா? ஸோ நம்ம அன்னைக்கு வந்து vlog எடுத்தப்போ ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டோம். வந்து எங்க திருவிழா நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு கெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். பட் தென் அப்புறமா வெயிட் பண்ணி பாக்குறோம், ஒண்ணுமே வரல, யாருமே வரல. அப்புறமா தான் கேட்டாக்கா அவங்க வந்து 12th 11th தான் திருவிழா சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு அதை கட் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் டைம் திருவிழா பார்க்க போறோம். ஸோ வாங்க திருவிழா பார்க்க போலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ நம்ம வண்டி வந்துட்டு 950 மீட்டர்ஸ் முன்னாடியே பார்க் பண்ணிட்டோம். பிகாஸ் வண்டி நிறுத்த எங்கேயுமே இடம் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ரஷ், எவ்வளோ வண்டி. எல்லா வண்டியுமே இந்த திருவிழாக்காக தான் வந்திருக்காங்க. 2 very boring minutes later. சாங்குக்கு வரும். ஓகே, சோ எவ்வளவு ரஷ்ஷா இருக்காங்கன்னா அவ்வளவு ரஷ்ஷா இருக்காங்க. எனக்கு நிக்க கூட ஜாகா இல்ல. அண்ட் எல்லாமே நல்லா இருக்கு, புதுசா இருக்கு. நான் இது வரைக்கும் திருவிழா அட்டன் பண்ணதே இல்ல. சோ ரொம்ப நல்லா இருக்கு. ஆட்டு இல்ல புரியல. மிட்டாய் பேக்ல பாரு. ஓகே, சோ நம்ம ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டரா நடந்து வந்துருக்கோம். சுத்தமா ரஷ்ஷே குறையல. ஒருத்தங்க கால் மிச்சிட்டு போயிட்டாங்க. ஓகே, சோ போயிட்டே
இருக்கும், நிறைய ஷாப்ஸ் இருக்கு. பட் ஷாப்ஸ் பார்க்க கூட பிளேஸ், ஐ மீன் நிக்க கூட பிளேஸ் இல்ல. சோ போயிட்டே இருக்கோம். நான் போன மாதிரி இது பேரு குடமிளகா. இல்ல புரியல. நான் சாப்பிட்டுருக்கேம்மா, என்கிட்டே சொல்லாது நீ. ஐயோ சாமி, இது ஜிங் ஜிங் அடிக்கும். ஜிங் ஜிங் அடிக்கும். இது ஜிஞ்சர், நெல்லிக்காய், அது ஸ்வீட் கிழங்கு, அது வேணா ஒன்று எடுத்துக்கோ. நல்ல ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. திருவிழானா நான் பார்த்ததே இல்லை, டிவில மட்டும் தான் பார்த்திருக்கேன். டிவில வந்து இந்த மாதிரி கலர் கலரா எல்லாம் போட்டுட்டு எல்லாம் நல்லா இருக்குமா. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சூப்பரா இருக்கே. ஆனா ரொம்ப ரஷ் இருக்கு. நியூஸ் சேனல் கம்மிடுவா. நியூஸ் சேனலா? போயிட்டே இருக்கோம். நியூஸ் சேனல் போனோம். நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் வெல்லம் வந்து படைக்கிறாங்க சாமிக்கு. வெல்லம் அண்ட் கலக்கா மாதிரி வெல்லத்தையும் படைக்கிறாங்க சாமிக்கு. சரி, ஃபுல்லா வெல்லம் தான். நந்தி டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க, அழகா இருக்கு. எனக்கு விளையாடணும், ஆனா டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி இது விளையாடணும், அது விளையாடணும், இங்க போனோம், அங்க போனோம், பிளா பிளா பிளான்னு. பட் தென் இங்க இருந்து நாம அங்க போறதுக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் மோர் தேன் 2 hours ஆயிடுச்சு. அங்க போய் நிக்கிறேன். ஒரு கேம்ஸ்க்கும் ஒரு 1/2 kilometer லைன் இருக்கு. அண்ட் டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு லைன் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம முடிச்சு ஒரு கேம் விளையாடணும்னால 1 o'clock மேல ஆயிடும் போல. ஸோ அவ்வளோ டைம் நம்ம கிட்ட இல்ல. ஸோ அங்கிருந்து அகேன் நம்ம 2 hours நடந்து வரதுக்குள்ளேயே போயிடுச்சு. ஸோ ஐ எம் வெரி டயர்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இயர் சீக்கிரமா ஒரு 4-5 அப்படி அந்த டைமுக்கு வந்து நம்ம ஓகே 2 o'clock வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ யா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி திருவிழாவே பாக்குறேன். ஓகே, நம்ம நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் திருவிழா பாக்குறேன் பெங்களூர்ல. ஸோ எல்லாமே வெளியே இருந்து தான் பார்த்தேன். இட் வாஸ் நைஸ் அண்ட் ரொம்ப க்ரௌடடா இருந்தாங்க. அண்ட் இப்படிதான் இருக்கும் திருவிழா பேசிக்கலி. ஸோ நல்லா இருந்துச்சு. நிறைய ஐட்டம்ஸ் வாங்கணும்னு நினைச்சேன். பட் தென் ரொம்ப 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 ரஷ்ஷா இருந்தாங்க. நிக்க கூட இடமே இல்ல சுத்தமா. நான் வந்து இப்படியே போயிட்டு இருக்கேன். எதுவுமே வாங்க கூட டைம் பத்தல. நிக்கும் இடம் இல்ல. ஸோ அதுதான் ஜாத்திரை. ஸோ அதுதான் திருவிழா.
ஸோ கேமராமேன் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்தாரு. சிரிச்சு பேசாதம்மா, போய் சொல்லுவாங்க. ஸோ சொல்லிட்டேன், ஜிபே 100 rupees ஜிபே. ஓகே, ஸோ யா கேமரா பேசுறீங்க. 100 rupees GPay, okay? So yeah, that's it for this video. I'll see you guys in another video. If you like this video, please like, share, comment and subscribe. இந்த மாதிரி சுத்தி வாங்க இருந்துச்சா சொல்லுங்க, நான் போய் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். Thank you for watching. She is sad. நான் ரொம்ப சேடா கிளம்புறேன். டாடா. சொல்லி வேண்டிட்டாங்களாம். ஸோ அந்த வேண்டுதலுக்கு அப்புறமா இருந்து வேர்க்கடலை எதுவுமே வேர்க்கடலைக்கு எந்த பிரச்சனையும் நன்றி. பேச அப்படியே கண்டினியூ பேசு. ப்ளாப்பர்ஸ் பத்தி இருக்கேன்.